ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு PPY கேமிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம PPY கேமிங் ப்ரோ பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் கால் ஒன்று கட்டியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில்ட் டச் புக்கு ஒன்று இருக்குது. அதை வாங்கிட்டு நம்ம அப்படியே எண்ணில் போய்ட்டு எலக்ட்ராக இருக்கணும். எலக்ட்ரா எடுத்துகிட்டு இன்றைக்கி வெதர் ஃபைட் வேறு இருக்குன்னு சொன்னாங்க. வெதர் ஃபைட்டே அப்படியே முடிச்சிடலாம் பார்க்குறேன். வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா சில்ட் டச் புக் எடுக்கிறதுக்காக ஸ்டிக்ஸு தேவை. அதுக்கு பார்த்திங்கன்னா உட்டை கலெக்ட் பண்ண வந்திருக்கேன். இப்போதைக்கு 49 உட்டை கலெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் ஒரு ஜாக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். சாரி கைஸ், பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நான் பார்த்திங்கன்னா அந்த சில்ட் டச் புக் எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட இன்னொரு பிக்காக்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ரோ கேமிங் ப்ரோ வந்து எனக்கு கொடுத்தாரு ஒரு டைமு. அது கொஞ்சம் டேமேஜாக இருக்கா, ஒரு 3 டைமண்ட் தான் இருக்குது. அதை போட்டு ரிப்பேர் பண்ணிட்டு இந்த சில்ட் டச்சு அதில் போட்டுலாம் நிற்குவேன். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஃபார்ஜூன் வேறு இருக்கா. இப்போ இதில் சில்க் டச்சை போட்டோன்னா எனக்கு வந்து அப்படியே தான் கிடைக்க போகுது, டைமண்டு ஓர்ஸ் எதை உடச்சாலும். அதனால் பார்த்திங்கன்னா இதில் சில்க் டச் போடாமல் சில்க் டச் அந்த பிக்காக்ஸில் போட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு ஃபார்ஜூன் வச்சு துவச்சி உடைக்கும் போது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம எக்ஸ்பி எடுக்கிறதுக்காக எக்ஸ்பி இல்லை, இன்சைண்டிங் பண்ண வந்து ஸ்கெலிட்டன் ஃபார்மில் இது இருக்கும் ஆன்விலு. அதனால தான் நான் ஸ்கெலிட்டன் ஃபார்ம் போய்க்கிருக்கேன். பார்த்திங்கன்னா இங்கே ஆன்வில் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இது ரிப்பேர் பண்ணிக்கலாம் முதல்ல. ஓகே, 3 டைமனுக்கு இவ்வளோது ரிப்பேர் ஆகுதா? சரி, ஓகே தான். ரிப்பேர் பண்ணிட்டு முதல்ல இதை வச்சுட்டு அப்புறம் சில்க் டச் புக்கை வச்சுருவோம். நம்ம பிக்காக்ஸில் எதுவும் போட முடியுமா? போடவும் முடியாது. அதனால பார்த்திங்கன்னா அதே பிக்காக்ஸில் போட்டலாம். ஓகே, இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ண முடியுமா? மெர்ஜ் பண்ணலாம், இருந்தாலும் வேணாம், தேவையில்லாத வேலை நமக்கு. அதனால் மெர்ஜ் பண்ண வேணாம். எடுத்து கையில் வச்சுட்டு பேசாமல் போயிடுவோம். சரி, அதோட பிக்காக்ஸ் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வேறு ஏதாச்சும் நல்ல புக்காக இருக்கான் பார்க்கும்போது மெண்டிங் இருந்துச்சு. ஓகே, அந்த மெண்டிங் எடுத்துலான்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா எமரால்ட் ட்ரை பண்ண போயிட்டேன். என்கிட்ட பார்த்திங்கன்னா 1 ஸ்டாக் கிட்ட வுட் இருந்துச்சு. அதெல்லாம் நான் ஸ்டிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஸ்டிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஏன்னா அதுக்கு 30 எமரால்ட் கிட்ட கிடைச்சா, அதனால் இருக்கிற எல்லா வுட்டையும் ஸ்டிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டிக்கையும் பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டேன். ஆனால் என்கிட்ட ஸ்டிக்ஸு பத்தலை. ஏன்னா எமரால்டு 30 தேவை, என்கிட்ட 22 இருந்துச்சு. அதனால் திரும்பி ஸ்டிக்ஸை நான் வந்து ஊட்டை கலெக்ட் பண்ணி ஸ்டிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி திரும்பி வந்து ட்ரேட் பண்ண வந்தேன். திரும்பி வந்து ட்ரேட் பண்ணி எனக்கு தேவையானக்கு அதிகமாகவும் நான் எடுத்துட்டேன். பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் டைம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மிச்சத்தை 5 வச்சாச்சு. நம்ம போய் முதல்ல மெண்டிங் புக் வாங்கலாம். பார்த்திங்கன்னா மெண்டிங் புக்கு வாங்குறதுக்கு வந்தாச்சு. புக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு வழியாக மெண்டிங் புக்கும் வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா இங்கே ஆனுவல் இருந்துச்சு. நான் அவ்வளோ தூரம் போகணும் அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற ஆனுவல்லே போட்டு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ண போட்டாச்சு. முதல்ல பிக்காக்ஸ் வச்சுக்கலாம், அடுத்து புக்கை வச்சுக்கலாம். ஓகே, எத்தனை எக்ஸ்பி? 2 எக்ஸ்பி போட்டாச்சு ஒரு வழியாக. இனிமேல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பி எடுத்து ரிப்பேர்மெண்ட் பண்ணால் போதும். நானும் ப்ரோக்ராமிங் போகும் பார்த்திங்கன்னா எண்டுக்கு வந்தோம். எதுக்கு வந்தோம் பார்த்திங்கன்னா இந்த பிக்காக்ஸை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணியாச்சு. அதே நேரம் பார்த்திங்கன்னா என்கிட்ட எலக்ட்ராவே இல்லை. PPY கேமிங் ப்ரோவும் ப்ரோ கேமிங் ப்ரோவும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரா எடுத்துட்டாங்க. நானும் பாண்டா ப்ரோ மட்டும் தான் எடுக்கலை. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு உதவி செய்ய அவங்க வந்தாங்க. அவங்க கூட நான் போயிட்டு ஒரு எலக்ட்ரா ஒன்று எடுக்க போகிறேன். ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஷிப்ராக் கண்டுபிடிச்சாச்சு. இது யார் ஏறினது இல்லை, நான் ஏறினது தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே அடி வாங்கி செத்துட்டேன். திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். உள்ளே எலக்ட்ரா இருக்கான்னு தெரில கன்ஃபார்ம். இருந்தாலும் ஒரு ஐயோ அடி வாங்குறேன்னு இந்த இடத்துல இறங்கிக்கிறோம். உள்ளே சல்கர் இருக்கிறது தெரியுது. எலக்ட்ரா என்னோடய லக்குக்கு இருக்குது. ஐயோ, இந்த நேரம் இவங்க வேறு அடிக்கிறாங்களே. சாப்பிடா இந்த சில்கரை மட்டும் கொண்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம சில்கரை டாக் கொண்டுருச்சு. எலக்ட்ரா மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியதேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நானும் எலக்ட்ரா எடுத்தாச்சு. இன்னி பாண்டா ப்ரோ மட்டும் தான் எலக்ட்ரா எடுக்கணும். அவருக்கும் கூடிய சீக்கிரம் வருவோம் நாங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விதர் ஃபைட்டுக்கு தான் போகணும். இன்னும் அடுத்து விதர் ஃபைட்டு மட்டும் தான் இருக்குது. அதை முடிச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற லூட்டெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லாதெல்லாம் வெளியே போட்டு இது கொஞ்சம் டைமண்ட் சவால்னால் தேவையில்லை, இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம், சேஃப்டி தானே. இதில் பார்த்திங்கன்னா நான் பாதி நேரத்தை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். பாதி நேரத்தில் நான் வச்சு ஐயோ ரெக்கார்ட் பண்ண மறந்துன்னு வச்சுக்கிறது. பாதி நேரம் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணேன். இதோட ஃபுல் வீடியோ சொல்ல முடியாது. நான் கீழே ஒரு லைவ் லிங்க் தரேன், அதில் போய் பாருங்கள். நிறைய ஃபன்னு காமெடியெலாம் கலந்தே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பாண்டா ப்ரோதே பாவம், அவர் என்ன பண்ணான்னு தெரியல. விதரை அவர் தான் போட்டு விரட்டி அடிச்சுக்கிருந்துச்சு எங்களை எல்லாரையும் விட்டுட்டு.
நாங்களும் அடித்து பார்த்தோம், அவருக்கு மேலே அடியே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கேச்சு ஹெல்த்தெல்லாம் குறைச்சிட்டோம். நான் கூட அதை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் அடித்து அந்த இதை எடுத்துக்கலாம் பார்த்தா லாஸ்ட்டில் ப்ரோ கேமிங்க்கு அந்த இது கிடச்சிச்சு. அதுவும் ரொம்ப நேரமாக சொல்லலை, யார் கிடச்சதுன்னு கேட்டுருந்தோம். அவர் மைக்கு சரியாக வேலை செய்யலை போலக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியே போய்ட்டு வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார் அவருக்கு இது கிடச்சிச்சின்னு. அதோட பார்த்திங்கன்னா இன்னொரு 3 விதர் ஸ்கல் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு விதர் ஸ்பான் பண்ணலாம் பார்த்தா எல்லாம் கரெக்டாக வச்சுட்டா, ஆனால் விதர் ஸ்பான் ஆகலை. என்னடா பார்த்து நாங்களும் ரொம்ப நேரம் யோசித்து அங்கிட்ட இங்கிட்ட பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கும் ஒன்றும் புரியலை. நாங்களும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தோம், எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறமே கண்டுபிடிச்சோம், கீழே புல் இருந்தனால விதர் ஸ்பான் ஆகலன்னு. சரி திரும்பி ஸ்பான் பண்ணிட்டு நானும் ரெடியாக இருந்தேன், ஃபஸ்ட் அட்டாக் நம்ம பண்ணலாமன்னு. ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அதை பறந்து போய் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த ஆட்டை பார்த்திங்கன்னா எல்லாரையும் போட்டு அடிக்கிட்டேன்னு அடிச்சுக்கிச்சு. பாண்டா ப்ரோ போன ஆட்டை மட்டும் அடிச்சிச்சு, இந்த ஆட்டை எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிச்சு. சரி ஓகே நம்மளும் அடிக்கலாமே பார்த்தா அது மேலேயே பறந்துக்கிச்சு, கீழே வரவே மாட்டேது. கீழே வந்தாலும் ரொம்ப லாங்கில் வந்து நின்றுது. நாங்களும் போட்டு அடிக்கிட்டேன்னு அடித்து முயற்சி பண்ணி போட்டு பொலந்து லாஸ்ட்டாக ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. ஆனால் திரும்பி அந்த இது பார்த்திங்கன்னா ப்ரோ கேமிங்க்கு நெதர் ஸ்டார் கிடச்சிருக்கு. அவரது இந்த அட்டையும் ஜெயிச்சது. நாங்கள் எதுவும் பண்ணவில்லை. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இன்னும் 2 அட்டை விதர் ஸ்பான் ஆகும். ஏன்னா அடுத்து திரும்பியும் என்டர் ட்ராகனை ஸ்பான் பண்ணி போட்டதில் நல்லது எங்கள் ஐடியா. அதனால் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஓவரால் ஒவ்வொன்று இருப்போம், கவலைப்படாதீங்க. சரிங்க, அவ்வளோதான். பெருசாக என்ன எலக்ட்ரா எடுத்தோம், விதர் ஃபீட் பண்ணோம், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த விதர் ஃபீட்டோட ஃபுல் லைவ் லிங்க் கீழே ஒன்று கொடுங்க, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நல்லா ஃபன்னியாக காமெடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே நேரம் என்னோடய விளையாடுற மற்ற யூடியூபர் லிங்க்கையும் கேட்குறேன், அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே நேரம் எனக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, அடுத்த வீடியோலேருந்து உங்களை சந்திக்கிறவர்கள் உங்களேருந்து விடைபெறுவது உங்கள்